வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ரூபவாகினியின் பிரதான செய்திகளோடு. நான் காயத்ரி ஸ்ரீயானந்த். செய்திகளோடு இணைந்திருக்கின்ற நான் AM ரிஸ்மி. அமெரிக்கா மனித உரிமை பேரவையில் இலங்கைக்கு எதிராக நிறைவேற்றிக் கொண்ட பிரேரணைக்கு எந்த வகையிலும் உடன்படுவதில்லை என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது. பிரேரணைக்கு அமைவாக செயற்படுவதற்கு அரசாங்கம் தயாராக இல்லை என்று வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். In Geneva, distanced Sri Lanka very clearly from the content of the resolution. This resolution calls for an oral update on Sri Lanka. இம்முறை பெரும்புகத்தில் நெல் சந்தைப்படுத்தல் சபை 1,25,000 மெட்ரிக் டன் நெல்லை கொள்வனவு செய்துள்ளது. இதற்கு 409 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 7 வலயத்தில் உள்ள விவசாய சேவை மத்திய நிலையங்கள் மற்றும் நெல் சந்தைப்படுத்தும் சபை நெல்லை கொள்வனவு செய்துள்ளன. வடமேல் மாகாணம், அம்பாறை, அனுராதபுரம், தெற்கு, வடக்கு, கிழக்கு ஆகியனவே இந்த வலயங்களாகும். அம்பாறை மற்றும் வடமேல் விவசாய மத்திய நிலையம் நாட்டரிசி மற்றும் சம்பா அரிசி நெல்லை கொள்வனவு செய்துள்ளன. ஆக கூடுதலான நெல் அம்பாறை மாவட்டத்திலேயே கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது. கொள்வனவு செய்யப்பட்ட மொத்த எடை 2,97,00,000 கிலோகிராமும். நாட்டரிசி 1 கிலோ 32 ரூபாவுக்கு கொள்வனவு செய்யப்படுகின்றது. சம்பா அரிசி 1 கிலோ நெல் 35 ரூபாவுக்கும் கொள்வனவு செய்யப்படுகின்றது. விவசாயிகள் நெல்லை எடுத்து வருவதன் காரணமாக ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் லுணுகம்புகர, வீரவில, பன்னேகமோ, திஸ்ஸமஹாரம ஆகிய இடங்களில் உள்ள களஞ்சியங்களில் இட நெருக்கடி நிலவிய போதிலும் துரிதமாக இவற்றை கொள்வனவு செய்யும் நடவடிக்கை இடம்பெற்று வருவதாக நெல் சந்தைப்படுத்தும் சபை தெரிவித்துள்ளது. இம்முறை உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லில் சுமார் 25% அம்பாறை வலயத்திலேயே கொள்வனவு செய்யப்பட்டுள்ளன. அம்பாறை மாவட்டத்தில் இவ்வளவு பெருந்தொகையில் நெல் கொள்வனவு செய்யப்பட்ட முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். විතරක් රුපියල් මිලියන 1,001ක් වෙනකොට වියදම් කරලා තියෙනවා. තවදුරටත් මිලදී ගැනීම සිදු කරන්න අපිට ප්‍රමාණවත් ගබඩා සහ අනිකුත් පහසුකම් සියල්ල තියෙනවා. விவசாயிகள் நெல்லை எடுத்து வருவதன் காரணமாக அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் லுணுகம்பர, வீரவில, பன்னேகமோ, திஸ்ஸமஹாரம ஆகிய இடங்களில் உள்ள களஞ்சியங்களில் இட நெருக்கடி நிலவிய போதிலும் துரிதமாக இவற்றை கொள்வனவு செய்யும் நடவடிக்கை இடம்பெற்று வருவதாக நெல் சந்தைப்படுத்தும் சபை தெரிவித்துள்ளது. இம்முறை உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லில் சுமார் 25% அம்பாறை மாவட்டத்திலேயே கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டத்தில் இவ்வளவு பெருந்தொகையில் நெல் கொள்வனவு செய்யப்பட்ட முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். இது தொடர்பாக அம்பாறை மாவட்ட நெல் சந்தைப்படுத்தும் சபையின் பிரதேச முகாமையாளர் RM ரத்நாயக்க கருத்து வெளியிடுகையில் 1,001 பில்லியன் ரூபாய் இதுவரை செலவிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து நெல் கொள்வனவு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நாம் எமக்கு களஞ்சிய வசதிகளும் ஏனைய வசதிகளும் உண்டு என்றார். தாம் உற்பத்தி செய்த நெல்லுக்கு நியாயமான விலைகளை பெற்று தந்தமைக்காக விவசாயிகள் அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவித்துள்ளனர். அலுவலகங்களிலும் வீடுகளிலும் இடம்பெறும் வீண் மின் விரயத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் மின்சார செலவினத்தை குறிப்பிட்ட அளவுக்கு குறைக்க முடியும் என்று இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. இதற்கு அனைவரதும் ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாக சபை தெரிவித்துள்ளது. முடிந்த அனைத்து சந்தர்ப்பங்களிலும் தேவையற்ற மின்குமிழ்களை நிறுத்துவதற்கு செயற்பட வேண்டும். குளிர்சாதன பெட்டியின் கதவுகளை திறப்பதை முடிந்தவரை குறைத்துக் கொள்வதன் மூலம் அதற்காக செலவாகும் மின்சார செலவை குறைக்க முடியும். குறைந்த மின்சார செலவை கொண்ட CFL மின்குமிழ்கள் விலைகள் அதிகமாக இருந்த போதிலும் அதன் மூலம் 2 வருட காலத்துக்கு லாபத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. மின்சாரத்தை சேமிக்கும் பாவனையாளர்களுக்கு நிவாரணம் வழங்கும் போட்டியொன்று கடந்த வருடத்தில் நடத்தப்பட்டது. இதன் மூலம் பெருமளவிலான மின்சாரத்தை சேமிக்க முடிந்தது என்று இலங்கை மின்சார சபையின் மேலதிக பொது முகாமையாளர் பந்துல S திலகசேன தெரிவித்தார். பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு ஏற்பாடு செய்துள்ள திவினகும புத்தாண்டு சந்தை நாடு முழுவதிலும் நடைபெற்று வருகின்றது. நுகர்வோரான பொதுமக்களுக்கு தேவையான பொருட்களை நியாயமான விலைக்கு வழங்கும் நோக்கில் முக்கிய நகரங்கள் 407 கேந்திரமாக கொண்டு திவினகும சந்தை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இது எதிர்வரும் வெள்ளிக்கிழமையுடன் நிறைவடைகின்றது. தைத்த ஆடைகள், உடுத்துணிகள், சப்பாத்துக்கள், அரிசி, தேங்காய், மரக்கறி வகைகள், பழ வகைகள், உணவு பண்டங்கள், தேசிய கைத்தொழிலாளர்களின் பல்வேறு பொருட்கள் ஆகியவற்றை இங்கு கொள்வனவு செய்ய முடியும். தியவண்ணா ஓயாவுக்கு அருகில் தியத்த உயனவில் இன்று ஆரம்பிக்கப்பட்ட புத்தாண்டு சந்தை நாளையும் தொடர்ந்து நடைபெறும். கெமிதிரிய உற்பத்திகளை உள்ளடக்கிய வர்த்தக கூடாரங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. அமைச்சர்களான திஸ்ஸ கரலியத், டக்ளஸ் தேவானந்த ஆகியோர் புத்தாண்டு சந்தையை திறந்து வைத்தனர். நுவரெலியா அம்பகமுவ பிரதேச செயலாளர் பிரிவில் புத்தாண்டு சந்தை கிரிகத்தேன நகரில் நடைபெறுகின்றது. பிரதேசத்தில் உள்ள சமுர்த்தி பயனாளிகளால் உற்பத்தி செய்யப்பட்ட மரக்கறி வகைகள், பழ வகைகள், தைத்த ஆடைகள், சப்பாத்துக்கள், அலங்கார பொருட்கள் ஆகியவற்றை இங்கு கொள்வனவு செய்ய முடியும். புத்தாண்டு தினத்தன்று நடுவதற்கு தேவையான மரக்கன்றுகளும் இங்கு இலவசமாக விநியோகிக்கப்படுகின்றன.
நெடுஞ்சாலை அபிவிருத்தி அதிகார சபை ஏற்பாடு செய்துள்ள புத்தாண்டு சந்தை காலி பிரதான பஸ் தரிப்பு நிலையத்திற்கு அருகாமையில் நடைபெற்று வருகின்றது. தென் மாகாணத்தில் சிறு கைத்தொழில் துறையில் ஈடுபட்டுள்ளோர் தமது தயாரிப்புகளை விற்பனைக்காக இங்கு வைத்துள்ளனர். தென் மாகாண முதலமைச்சர் ஷான் விஜயலா டி சில்வா புத்தாண்டு சந்தையை இன்று திறந்து வைத்தார். யட்டியாந்தோட்டை வின்சென்ட் பெரேரா விளையாட்டு மைதானத்தில் திவினகும புத்தாண்டு சந்தை இன்று நடைபெற்றது. அமைச்சர் பேராசிரியர் திச விதாரண இதனை திறந்து வைத்தார். புதுவருட பண்டிகையை முன்னிட்டு பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயற்பாட்டின் கீழ் நாட்டின் பல பகுதிகளிலும் திவினகும புத்தாண்டு சந்தைகள் நடைபெற்றுள்ளன. மண்மனைப்பற்று பிரதேச செயலகம் சமுர்த்தி பிரிவுடன் இணைந்து ஒழுங்கு செய்த திவினகும புத்தாண்டு சந்தை இன்று சுபவேளையில் திறந்து வைக்கப்பட்டது. பிரதேச செயலாளர் வாசுகி அருள்ராஜா தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் MM சிப்லி பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு புத்தாண்டு சந்தையை ஆரம்பித்து வைத்தார். காரைதீவிலும் திவினகும புத்தாண்டு சந்தை பிரதேச செயலாளர் S ஜெயராஜன் தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. காரைதீவு 613வது கட்டளை பிரிவின் ராணுவ அதிகாரி பிரிகேடியர் பியந்த கமகி உட்பட பிரமுகர்கள் பலர் இதில் கலந்து கொண்டனர். அதிக அளவிலான சமுர்த்தி உற்பத்தி பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டன. சமுர்த்தி வங்கி சேவையும் இடம்பெற்றது. கோரளை பெற்ற மத்திய பிரதேச செயலக சமுர்த்தி சங்கத்தின் ஏற்பாட்டில் திவினகும புத்தாண்டு சந்தை வாழைச்சேனை மக்கள் வங்கிக்கு முன்பாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கோரளை பெற்ற மத்திய பிரதேச செயலக சமுர்த்தி மகாசங்கத்தின் முகாமையாளர் SA பசீர் தலைமையில் இடம்பெற்ற இந்த ஆரம்ப நிகழ்வில் உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். திவினகும புத்தாண்டு சந்தை பொத்துவில் பிரதேச செயலாளர் MIM தௌஃபிக் தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அமைச்சர் LM அத்தாவுல்லாவின் இணைப்புச் செயலாளர் AP தாவூத் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். சமுர்த்தி உதவி பெறும் குடும்பங்களுக்கு சமுர்த்தி வங்கியினால் நிதி உதவிகளும் வழங்கப்பட்டன. கிரான் செயலக பிரிவின் திவினகும புதுவருட விற்பனை சந்தை சந்திவெளி பிரதேசத்தில் நடைபெற்றது. பிரதேச செயலாளர் K தனபாலசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இந்த புத்தாண்டு சந்தையில் பல்வேறு உற்பத்தி பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன. மாவத்தகம பிரதேச செயலகத்தின் ஏற்பாட்டில் திவினகும புத்தாண்டு சந்தை பிரதேச செயலகத்துக்கு முன்னால் நடைபெற்றது. அங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த உள்ளூர் உற்பத்தி பொருட்களை பாவனையாளர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் வாங்கியுள்ளனர். பிரிட்டனின் முன்னாள் பிரதமர் திருமதி மார்கரெட் தட்சர் பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கையின் போது வழங்கிய பங்களிப்பிற்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். திருமதி தட்சரின் மறைவு தொடர்பில் அனுதாப செய்தியொன்றை வெளியிட்டுள்ள ஜனாதிபதி அவர் இலங்கையின் நண்பராவார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பிரிட்டனின் முன்னாள் பிரதமர் திருமதி மார்கரெட் தட்சர் பிரிட்டனின் உலகம் முழுவதிலும் உள்ள பயங்கரவாதிகளுக்கு எதிராக முன்னின்று செயற்பட்ட போது தனது உயிருக்கு இருந்த அச்சுறுத்தலையும் பொருட்படுத்தாது செயற்பட்டவர் என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். 1985 ஆண்டில் விக்டோரியா நீர்த்தேக்க திட்டத்தை திறப்பதற்கு வருகை தந்த வேளையில் அவர் ஊடகங்களுக்கு மத்தியில் தெரிவித்த கூற்றையும் ஜனாதிபதி இதை நினைவு கூர்ந்தார். பயங்கரவாதத்தில் வெற்றி காண்பது ஜனநாயகத்தின் தேவையாகும். பிரிட்டனை போன்று இலங்கையிலும் பிரச்சினை தீர்வுக்குள்ள வழி ஜனநாயகம் மாத்திரமே என்று திருமதி மார்கரெட் தட்சர் வலியுறுத்தியிருந்தார். ஜனாதிபதி பிரிட்டனின் தற்போதைய பிரதமர் டேவிட் கெமரோனுக்கு அனுப்பி வைத்துள்ள அனுதாப செய்தியில் முன்னாள் பிரதமரின் மறைவு இலங்கை அரசாங்கமும் மக்களும் தமது ஆழ்ந்த கவலையை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் பிரதமர் திருமதி மார்கரெட் தட்சரின் மறைவுக்கு தாமும் தனது கட்சியும் ஆழ்ந்த கவலையை தெரிவித்துக் கொள்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். எமது நாட்டிற்கு பெரும் உதவிகளை செய்தவர் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனம் நாட்டில் அபிவிருத்தி நடவடிக்கைகள் பற்றி மக்களுக்கு விளக்கி கூறுவதற்கான பல நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி வருகின்றது. மனிதாபிமான நடவடிக்கையின் பின்னர் இலங்கையை ஆசியாவின் ஆச்சரியமாக மாற்றும் வேலை திட்டத்தை இலக்காக கொண்டு இந்த நிகழ்ச்சிகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து இதில் அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. தென்பகுதி கடுகதி நெடுஞ்சாலை, மத்தள விமான நிலையம், மேல்கொத்மலை நீர்மின் உற்பத்தி நிலையம், மாகம் ருகுணுபுரம், மஹிந்த ராஜபக்ஷ துறைமுகம் ஆகிய நிகழ்ச்சி திட்டங்கள் பற்றிய விவரண நிகழ்ச்சிகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. நேரடி ஊடக காட்சிகள் உள்ளடக்கப்பட்டு புதிய வடிவமைப்பில் கவரும் வகையிலான நிகழ்ச்சிகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. பானம்பத்துவ நெடுந்தீவு பற்றிய விவரங்கள் அடங்கிய தொகுப்பு நிகழ்ச்சிகளும் தயாரிக்கப்பட்டுள்ளன. ரூபவாகினியின் விசேட பிரிவு இதனை தயாரித்துள்ளது. கடந்த வருடம் 97 விவரண நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகின. இந்த விவரண நிகழ்ச்சிகள் அடங்கிய DVD ஒளிநாடா ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிடம் கையளிக்கப்பட்டது. மக்களை கவர்ந்த 40 நிகழ்ச்சிகள் இந்த DVD இருவட்டில் அடங்கியுள்ளன. இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபன தலைவர் மொஹான் சமரநாயக்க DVD ஒளிநாடாவை ஜனாதிபதியிடம் கையளித்தார். ரூபவாகினி கூட்டுத்தாபன பிரதம நிறைவேற்று அதிகாரி காமினி ராசபுத்திர, விசேட பிரிவின் தலைவர் சோமபால காலக்கே, பொதுமக்கள் தொடர்பு உத்தியோகத்தர் சுனில் திசாநாயக் ஆகியோரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.
சம்மாந்துறை பிரதேசத்தின் கல்வி அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேம்படுத்தும் திட்டத்திற்கமைவாக சம்மாந்துறை அமீர் அலி பொது நூலகத்தில் இலத்திரனியல் நூலக பிரிவு ஒன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் கல்வியை மேம்படுத்தும் வகையில் முன்னேற்றத்திற்கான சமூகங்கள் என்ற துணைப்பொருளில் இந்த நூலகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் இதற்கான நிதி வழங்கப்பட்டுள்ளது. சம்மாந்துறை பிரதேச சபையின் தவிசாளர் AMM நௌஷாத் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்ட அதிகாரி MA சலீம் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு நூலக பிரிவை திறந்து வைத்தார். கொக்கட்டிச்சோலையையும் மண்முனையையும் இணைக்கும் மண்முனை பாலத்தின் நிர்மாண வேலைகள் துரிதமாக இடம்பெற்று வருகின்றன. பாலத்தின் நிர்மாண பணிகளுக்கென ஜப்பானிய அரசாங்கம் 1200 மில்லியன் ரூபாவை வழங்கியுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் பிரதான நீர்வழி போக்குவரத்து பாதையில் அமைந்துள்ள இந்த பாலம் நிர்மாணிக்கப்படுவதன் மூலம் அங்கு வாழும் மக்களும் விவசாயிகளும் பெரும் நன்மை அடைய இருக்கின்றனர். அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்த பாலம் மக்களிடம் கையளிக்கப்படவிருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்ட போலீஸ் நிலையங்களில் திறமையாக சேவை புரிந்த 82 போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு விருதுகளும் பரிசில்களும் இன்று வழங்கப்பட்டன. மட்டக்களப்பு வேதநாயகம் அரங்கில் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜந்த சமரகோன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண சிரேஷ்ட போலீஸ் மாதிபர் பூஜித ஜெயசுந்தர பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். போலீஸ் கடமைகளின் போது திறமையுடன் செயற்பட்ட போலீசாருக்கு 11,79,000 ரூபாய் நன்கொடையாக வழங்கி வைக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் மதகுருமார்களும் மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர் வி இந்திரன் உட்பட உயரதிகாரிகளும் சமூகம் அளித்திருந்தனர். தென்கிழக்கு பல்கலைக்கழக இஸ்லாமிய கற்கைகள் அரபு மொழி பீடத்தின் அரபு மொழி திணைக்களத்தால் ஒழுங்கு செய்யப்பட்ட இறுதி வருட இளம் பட்டதாரிகளுக்கான ஆய்வரங்கு கலை கலாசார பீட கலையரங்கில் நேற்று நடைபெற்றது. இஸ்லாமிய கற்கைகள் அரபு மொழி பீடாதிபதி ஐஷேக் APM அலியார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வரங்கில் உபவேந்தர் கலாநிதி SMM இஸ்மாயில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார். இந்த ஆய்வரங்கில் 36 இளம் பட்டதாரிகள் தங்களது ஆய்வுச் சுருக்கங்களை சமர்ப்பித்திருந்தனர். சிறந்த ஆய்வுச் சுருக்கங்களை சமர்ப்பித்த MP சைஷா பானு, MPM சுபியான், MYM முனவர் ஆகியோருக்கு ரொக்க பரிசும் விருதுகளும் வழங்கப்பட்டன. அங்கு இடம்பெற்ற சான்றிதழ் வழங்கும் நிகழ்வில் அரபு மொழி மற்றும் சமூக விஞ்ஞான பிரிவு என்பவற்றின் சிரேஷ்ட விரிவுரையாளர்களும் ஆய்வாளர்களும் கலந்து கொண்டனர். எதிர்வரும் தமிழ் சிங்கள புது வருடத்தை முன்னிட்டு அரச கூட்டுத்தாபனங்கள் நிதிச்சபைகள் மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு எதிர்வரும் 15ஆம் தேதி விடுமுறை தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக தொழில் உறவுகள் அமைச்சர் காமினி லோக்குகே இன்று விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். 15ஆம் தேதி திங்கட்கிழமை பொது மற்றும் விசேட வங்கி விடுமுறை தினமாக அரசாங்கத்தால் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அரச கூட்டுத்தாபனங்கள் நிதிச்சபைகளின் தலைவர்கள் மற்றும் தனியார் துறையின் தொழில் தருணர்கள் அனைவரும் தங்களது நிறுவன ஊழியர்கள் அனைவருக்கும் விடுமுறையை வழங்குமாறு அமைச்சர் காமினி லோக்குகே இந்த அறிக்கையின் மூலம் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வாழ்வாதார நிதி வழங்கும் நிகழ்வு அட்டாளைச்சேனை பலநோக்கு கூட்டுறவு சங்க மண்டபத்தில் நடைபெற்றது. மாவட்ட மீனவ பேரவையின் ஏற்பாட்டில் பேரவையின் இணைப்பாளர் K இசதீன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அட்டாளைச்சேனை பிரதேச சபையின் தவிசாளர் MA அன்சில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். இங்கு வழங்கப்பட்ட நிதியுதவி 50% மானியமாகவும் 50% கடனாகவும் வழங்கப்பட்டது. மாணவர்களின் நலன் கருதி கற்றல் உபகரணங்களும் வழங்கப்பட்டன. முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமைந்துள்ள வட்டாப்பிள்ளை கண்ணகியம்மன் வருடாந்த உற்சவம் தேர் திருவிழா மற்றும் தீர்த்த உற்சவத்துடன் நிறைவு பெற்றது. சென்ற திங்கட்கிழமை இடம்பெற்ற தேர் திருவிழாவிலும் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற தீர்த்த உற்சவத்திலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நாட்டின் பல பகுதிகளையும் சேர்ந்த கண்ணகி அம்மன் பக்தர்கள் தேர் திருவிழாவுக்கு வருகை தந்து காவடி எடுத்தல், பாட்குட பவனி, கற்பூரச்சாட்டு ஏந்துதல் போன்ற நேர்த்திக்கடன்களை நிறைவு செய்து கொண்டார்கள். விரதம் இருந்த பக்தர்கள் தீர்த்த திருவிழாவன்று தீர்த்தமாடி கண்ணகி அம்மன் பிரசாதத்தை பெற்றுக் கொண்டனர்.
வெளியேற்ற தங்கல்ல ஆகிய பிரதேசங்களில் சமூக பணிகள் பல முன்னெடுக்கப்பட்டுள்ளன. வீடுகளுக்கும் பாடசாலைகளுக்கும் நிதியுதவிகளை வழங்குதல் உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகள் இதில் அடங்கியிருந்தன. பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் 27வது பிறந்த தினத்தை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. பெலிகல்ல, பல்லத்தர, நுகேவல கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளில் குறைந்த வருமானங்களை கொண்ட குடும்பங்கள் பலவற்றுக்கு சமூக பணிகள் நிகழ்ச்சியின் கீழ் உதவிகள் வழங்கப்பட்டன. வறிய குடும்பங்கள் 2ற்கு வீட்டு கடனுதவியும், சுயதொழில் முயற்சியாளர்களுக்கும் ஊனமுற்ற பிள்ளைகளுக்கும் பெலிகல்ல வித்தியாலயத்திற்கான நிதியுதவிகளும் வழங்கப்பட்டன. வறிய குடும்பங்களுக்கும் கூரை தகடுகள் விநியோகிக்கப்பட்டன. பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவிற்கு நீண்ட ஆயுள் வேண்டி மகா சங்கத்தினர் செத் பிரித் வழிபாட்டையும் நடத்தினர். தங்கல்ல, வஜிரகிரி, பெலியத்த, ஸ்ரீ சுரந்த ஆகிய இடங்களில் உள்ள விகாரைகளில் இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றன. பொதுமக்களுக்கான விருந்துபசார நிகழ்வும் இடம்பெற்றது. நீலப்படையணியின் தலைமை அதிகாரி ஜானக ஸ்ரீ வர்ணசிங்கவின் தலைமையில் இவை முன்னெடுக்கப்பட்டிருந்தன. IPL இந்தியாவில் நடைபெற்று வரும் IPL போட்டித் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் டெல்லி டேர்டெவில்ஸ் அணிக்கும் இடையில் நடைபெற்ற போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி 44 ஓட்டங்களால் வெற்றி பெற்றது. இந்த போட்டி மும்பையில் நேற்று நடைபெற்றது. முதலில் துடுப்படுத்தாடிய மும்பை இந்தியன்ஸ் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 209 ஓட்டங்களை பெற்றது. தினேஷ் கார்த்திக் சிறப்பாக துடுப்படுத்தாடி 86 ஓட்டங்களை பெற்றார். ரோஹித் சர்மா ஆட்டமிழக்காத 64 ஓட்டங்களை பெற்றார். மெஹ்ரான் 49 ஓட்டங்களை கொடுத்து 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். டெல்லி டேர்டெவில்ஸ் அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து 165 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது. டேவிட் ஓனர் 61 ஓட்டங்களை பெற்றார். மன்பிரீத் பூனேஜா 49 ஓட்டங்களை எடுத்தார். பிரகேன் ஓஜா 34 ஓட்டங்களை கொடுத்து 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியதுடன் கிராண்ட் பொலாட் 35 ஓட்டங்களை கொடுத்து 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். மும்பை இந்தியன்ஸ் அணியில் தினேஷ் கார்த்திக் போட்டியின் சிறப்பு ஆட்டக்காரராக தெரிவு செய்யப்பட்டார். சர்வதேச ரகர் தரப்படுத்தல் வரிசையில் இலங்கை அணி 44வது இடத்திலிருந்து 38வது இடத்துக்கு முன்னேறியுள்ளது. சமீபத்தில் இடம்பெற்ற போட்டியில் இலங்கை அணி வெளிப்படுத்திய ஆற்றலே இதற்கு முக்கிய காரணமாகும். லெப்டினன்ட் யோஷித ராஜபக்ஷ தலைமையிலான இலங்கை ரகர் அணி 5 நேஷன் ரகர் வெற்றி கிண்ணத்தை கைப்பற்றியது. இதற்கமைய தரப்படுத்தல் பட்டியலில் முன்னேறியுள்ளதுடன் சர்வதேச விமர்சகர்களின் பாராட்டையும் பெற்றுள்ளது. இந்த வெற்றியுடன் ஆசிய தரப்படுத்தல் பட்டியலில் இலங்கை 6வது இடத்துக்கு முன்னேறியுள்ளதால் 5 ஆசிய போட்டிகளில் பங்கு பெற்றுவதற்கு தகுதி பெற்றுள்ளது. தற்போது அணியினர் இதற்கான பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். முதன்முறையாக ஏற்பாடு செய்யப்பட்ட மகளிர் பாடசாலைகளுக்கு இடையிலான 2020 லெதர் பந்து கிரிக்கெட் போட்டியில் நுகேகொட அனுலா வித்யாலயம் கிண்ணத்தை கைப்பற்றியது. கொழும்பு கோதமி வித்யாலயமும் அனுலா வித்யாலயமும் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றன. முதலில் துடுப்படுத்தாடிய கோதமி வித்யாலய அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 113 ஓட்டங்களை பெற்றது. ஹர்ஷிகா மாதவி 63 ஓட்டங்களை பெற்றார். காவிந்த்ரா 3 விக்கெட்டுகளையும் அமாஷா பெரேரா 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய அனுலா வித்யாலய அணி 2 விக்கெட் இழப்புக்கு 115 ஓட்டங்களை பெற்று தனது வெற்றியை பதிவு செய்தது. அமாஷா பெரேரா ஆட்டமிழக்காது 31 ஓட்டங்களையும் சமோதி ஹன்சிகா ஆட்டமிழக்காது 29 ஓட்டங்களையும் பெற்றனர். போட்டியின் சிறந்த வீராங்கனையாக கோதமி வித்யாலயத்தை சேர்ந்த ஹர்ஷிகா மாதவி தெரிவானார். வணக்கம்.